வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபார் எவர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக 50 மினிட்ஸ் டியூரேஷன். கொஞ்சம் மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஜஸ்டின் அண்ட் கீஷா அப்படின்ற 2 யங்ஸ்டர்ஸ்க்கு இடையே ஏற்படக்கூடிய காதல், அந்த காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி போகக்கூடிய ஒரு கதை. ஜஸ்டினை பொறுத்த வரைக்கும் தன்னோட அப்பா அம்மா அண்ட் தம்பியோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஜஸ்டினோட பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டினை எப்படியாவது ஒரு பெரிய காலேஜில் அப்படின்ற ஒரு கனவோட இருக்காங்க. அந்த டைம்ல தான் ஜஸ்டின் வந்து ஒரு நியூ இயர் பார்ட்டியில வச்சு நம்ம ஹீரோயினான கீஷாவை பார்க்குறாங்க. கீஷா ஆக்சுவலாக இவனோட ஸ்கூல்மேட் தான். ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. பட் இந்த பார்ட்டி மூலமாக திருப்பி ரீயூனைட் ஆகிறாங்க. அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மலர ஆரம்பிக்குது. ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வருது. அதுக்கப்புறமாட்டு பல்வேறு கட்டத்தில் திருப்பி எப்படி ரீயூனைட் ஆகிறாங்க அண்ட் ஒரு சுச்சுவேஷன்லையும் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது. உதாரணத்துக்கு நம்ம ஹீரோயினோட செக்ஸ் டேப் வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட. அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, இவங்க ஃபேமிலிஸ்க்கு அது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் அந்த பாய் ஃப்ரெண்ட் நடுவில் வந்ததுக்கப்புறம் மட்டும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அது என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த சீரிஸோட கதை. எனக்கு இந்த சீரீஸில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லவ்வை காட்டின விதம் ரொம்பவே நீட்டாக காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேலே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் அப்படின்றதுனால அந்த லவ் வந்துடலாம். பட் அந்த லவ்வில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி இவங்க ஸ்டார்டிங்கில் ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு எப்படி வருது அப்படின்றத ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதுலேயும் ஒரு முக்கியமான கட்டத்தில் எடுக்கக்கூடிய அந்த முக்கியமான டிசிஷன் அது உண்மையிலே பயங்கர ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதன் மூலமாக ஒரு சூப்பர் மெசேஜ் அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா யாரும் யாருக்காகவும் தியாகம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு ஒரு லைஃப்குள்ளே போகிறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்கவுங்க பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கான அந்த ஃப்ரீடம் அண்ட் ஸ்பேஸோடு இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி அப்படின்றதும் நீட்டாக இருந்துச்சு. அவங்களோட ஃபேமிலியை காட்டின விதம் அப்படின்றதும் ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதுலேயும் ஜஸ்டினோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் தன்னோட பையனை ஏன் அவங்க வந்து பெரிய ஆளாக்கணும் அப்படின்ற ஒரு கனவோட இருக்காங்கிறத ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இவங்க 2 ஃபேமிலிஸ்க்கு இடையே இவங்களோட விஷயங்கள் தெரியும் போது ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் சுவாரஸ்யமாகவே போச்சு. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த 8 எபிசோட்ஸ் அப்படின்றது பெருசாக லேகாலாம் எனக்கு போகல அப்படின்னே சொல்லலாம். ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ரொமான்டிக் ட்ராமா பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸ்ல தொடர்ந்து ஹாரர், த்ரில்லர், பிளட் ஷெட் இதே மாதிரி பார்த்துட்டு ஒரு ரொமான்டிக் டிராமா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ்ல எனக்கு பிரச்சனையா பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது அந்த ஆக்சுவல் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும்ல, அதாவது இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரேக்கப்ஸ் அப்பப்போ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரீசனோட அமைச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி இதில் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ப்ராப்ளம் இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.